தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குரோம்பேட்டை மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் தொடங்கியுள்ளது. இதில் தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 20 தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். கழகத்தில் சுமார் 1,20,000 பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடப்பட்டு வந்தது. 13வது ஊதிய ஒப்பந்தம் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலாவதியானது. இதையடுத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி 14வது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ஊதியத்தை பே மேட்ரிக்ஸ் முறையில் 5% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டோம் எனும் அதே போல இதன் பிறகாக வரும் காலங்களில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை காலம் என்பது 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஊதிய ஒப்பந்தமானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த 14வது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியானது. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு காலமாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் பல்வேறு வேலைநிறுத்தம், போராட்டங்கள் என பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு பிறகாக தற்பொழுது இன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழக பல்வேறு மேலாண் இயக்குநர்களை சேர்ந்த போக்குவரத்து துறையின் சார்பில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையானது குரோம்பேட்டையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் அரசு தரப்பில் நிதித்துறை இயக்குநர் அருண் சுந்தர் தயாள், போக்குவரத்து முதன்மை செயலாளர் பனிந்தர் ரெட்டி, அதே போல 8 மேலாண் இயக்குநர்கள், அதே போல தொழிற்சங்கம் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது இந்த தொழிற்சங்கத்தின் மிக முக்கியமான கோரிக்கை என்பது இந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும் என்றுதான் கடந்த ஓராண்டு காலமாக காத்திருந்த சூழலில் தற்போது அவர்களுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் ஊதிய உயர்வு தொடர்பாக தற்போது அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கத்திடையே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.